கர்மா உங்களுக்கு ஃபேவரபிளா ஒர்க் பண்ண என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்க விரும்பிய பல நேயர்கள் போன வீடியோல பாலிசின்னு கமெண்ட் போட்டிருந்தீங்க. லைஃப்ல என்ன பாலிசி நீங்க கடைபிடிச்சா கர்மா உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை இந்த ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்றேன். வெளிநாடுகள்ல நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் கடைபிடிக்கும் BYOB என்கிற பாலிசி பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியாதவங்க கூகுள் பண்ணி பாத்துக்கோங்க. நீங்க லைஃப்ல ஃபாலோ பண்ண வேண்டிய பாலிசி MYOB, அதாவது மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். எதிர்த்த வீட்டு பையனுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருக்கா, பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் தடபுடலா நடந்துச்சா, உங்க ரிலேஷன் சூப்பரா சொந்த வீடு கட்டி செட்டில் ஆயிட்டாங்களா, உங்க ஃப்ரெண்ட் புது கார் வாங்கிட்டாங்களா, உங்க கொலிக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கா, இது எதுவுமே உங்களை பாதிக்க கூடாது. யாருக்கு என்ன நடந்தாலும் நீங்க மட்டும் என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு உங்க வேலைகளை மட்டுமே பார்க்கணும். மத்தவங்களோட சந்தோஷத்துல மனதார பங்கேற்க முடிஞ்சா ரொம்ப சந்தோஷம். ஆனா முடியாது என்கிற பட்சத்துல மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் தான் பெஸ்ட் பாலிசி. உங்க வேலைகளை நீங்க நிம்மதியா நேர்மையா செய்து முடிக்க விடாம உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துறாங்களா, அப்ப நீங்க MYOB-யோட சேர்த்து IDC என்கிற பாலிசியையும் கடைபிடிக்கணும். அதாவது ஐ டோன்ட் கேர். இது சொல்றது ஈஸி, பட் ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு விஷயம் நம்மள வெவ்வேறு விதங்கள்ல பாதிக்கும். சில பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டிய ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஆனா மத்தவங்களுக்கு நல்லது நடந்தாலும் சரி, உங்களுக்கு கெடுதல் உண்டாகுதுனாலும் சரி, ஐ டோன்ட் கேர்னு உங்க வேலைகளை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. வர ப்ராப்ளம் ஹேண்டில் பண்ணுங்க, சமாளிச்சு வெளியே வர தீர்க்கமான ஸ்டெப்ஸ் எடுங்க. ஆனா அந்த ப்ராப்ளம் உருவாக்குற நபர்களை ஹேண்டில் பண்ண வேண்டியது உங்க வேலை இல்ல. 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும்னு சொல்லி இந்த IDC எப்போதுமே உங்க மனசுல வச்சுக்கோங்க. கூடவே MYOB-யும் இருந்துச்சுன்னா கர்மா உங்க பக்கம். என்னடா இந்த அம்மா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண சொல்லுவாங்க, வெற்றிலை விளக்கு ஏத்த சொல்லுவாங்க, பிரியாணி இலையில எழுதி எரிக்க சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஏதோ IDC MYOB-ன்னு மொக்கையா பேசுறாங்கன்னு யோசிச்சீங்கன்னா just 2 months இதை சின்சியரா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் அதுவே உங்களுக்கு பழகிடும். நான் பர்சனல் லைஃப் கோச்சோ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரோ கிடையாது. ஜஸ்ட் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஹோம் மேக்கர். எனக்கு என் லைஃப்ல கை கொடுத்த 2 பாலிசிஸ் பத்தி ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்றதும் பண்ணாததும் உங்கள் சாய்ஸ். இது பத்தி மேலும் விவரங்கள் தெரிய லைஃப்னு கமெண்ட் போடுங்க. இன்னொரு ஷார்ட்ஸ்ல சந்திக்கலாம்.